நாங்க பந்தய குதிரைங்க இல்ல, நாங்க மனுஷங்க. மனுஷங்க. ஏங்க வாங்க, நான் தான் சோட்டா பீம் பேசுறேன். கும்மாப்பட்டிக்கு வாங்க. இல்ல எங்க டோலக்பூர் பட்டிக்கு வாங்க. எங்க ஊர்ல லட்டு ரொம்ப ஃபேமஸ். ஒர்க் பண்ற இதை தவிர, அதாவது லைக் இந்த டப்பிங்க தவிர, டப்பிங்ல பாக்குறது தவிர, எனக்கு வந்து நிறைய ஆக்ஷன் மூவி ஜானராஸ், அப்புறம் வந்துட்டு how to say, நிறைய ஏலியன் பிரான்ச்சைஸ் இருக்கிற மூவிஸ், சீரிஸ், இதெல்லாம் பாக்குறதுனா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போய் டிவிடியா வாங்கிட்டு வந்து சிடி பிளேயர்ல போட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறது என்னோட வழக்கம். எங்க அம்மா ஒரு டைம்ல சிடி தூக்கி குப்பையில போடும்போது ஒரு 500-600 சிடி இருந்தது. அதுல எல்லாமே பைரேட்டட் தான். ஆப்வியஸ்லி எனக்கு ஒரிஜினல் வாங்க காசு இல்ல. ஆனா ஒரிஜினல் வந்து அப்ப என்ன ஒரு 70 இருக்குமா? 70க்கு லேட்டா தானே வரும். வரும், பட் அது அன்னைக்கு பர்ச்சேஸ் பவர் அவ்வளவு கிடையாது இல்ல. நம்ம எல்லாம் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகத்தை மறந்துட்டோம். இன்னைக்கு டிஜிட்டல் வந்த உடனே அதை நம்ம ரொம்ப மறந்துட்டோம். அது அன்னைக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. அது கரெக்ட் தான். நான் உங்க ஸ்டோரி ஃபாலோ பண்ணுவேன். நானு நீங்க போடுற ஏலியன் மூவிஸ், பிரெடேட்டர் மூவிஸ் போடுவீங்க, கேம்ஸ்க்கு எதுவா இருந்தாலும் கரெக்டா மென்ஷன் பண்ணி போடுவீங்க. என்னென்ன கேம் லான்ச் பண்ண கேமோட இயர் வரைக்குமே கரெக்டா நீங்க வந்து இது பண்ணிருப்பீங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் டெக்ல ஆரம்பிச்சு விசிடி அந்த மாதிரி போய் அதுக்கப்புறம் வந்துச்சுங்களா டிவிடி இந்த மாதிரி. ஆமா, டிவிடி எல்லாம் வந்துருச்சு, அப்புறம் டிஜிட்டல் வந்துருச்சு. அப்ப உள்ள டப்பிங்க்கும் இப்ப உள்ள டப்பிங்க்கும் என்னன்னா உங்களுக்கு வித்தியாசம் பாக்குறீங்க? ஈஸியா இருக்கா இப்ப டப்பிங் பண்றது? டப்பிங் வந்து டிஜிட்டல், சின்ஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் மீடியம், அதாவது டிஜிட்டல் டப் பண்றதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எப்ப வந்துச்சோ அன்னைக்கே வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட்னு போய் இப்படி பேசிட முடியாது. பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு பர்சனலா ஆவரேஜா சிங்க் என்னன்னு பார்த்து பேச முடியும் அப்படின்னா டப்பிங் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் வேணாலும் வரலாம். எஸ் ரைட். இன்னைக்கு டிவியோட கம்பேர் பண்ணோம்னா இன்னைக்கு டிஜிட்டல் வந்துருச்சுன்னா, பிளாட்ஃபார்ம், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சுன்னா, எஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து ஒர்க்கு வந்து ஒரு சேனல் CNN, டிஸ்னி இருந்தது, CNN இருந்தது. இவங்க தான் வெரி ஏர்லியில இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கிரன்ச்சி ரோல் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, பிரைம் இருக்கு, ஹாட்ஸ்டார் இருக்கு, சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குங்கிறதுனால எஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது நிறைய பேருக்கு ஈஸியா தான் இருக்கு. இத்தனை கார்ட்டூன்ஸ் பேசிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் அஞ்சு சொல்லுங்க. ஃபேவரட் கார்ட்டூன்? எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கார்ட்டூன்னா நான் சின்ன வயசுல பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணது டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு சிஸ்டர், ஒரு தம்பி. அந்த தம்பி இது பேரு தான் டெக்ஸ்டர். டெக்ஸ்டர் வந்து கேரக்டர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது கென்டி டெவஸ்கோஸ்கியோட அனிமேஷன். அது அவரோட ஒர்க்ல நிறைய அனிமேஷன்ஸ் வந்து CNN நம்ம பார்த்திருப்போம். இப்ப வந்து அவர் வந்து நம்ம கூடவே சேர்ந்து வளர்ற கிரியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல. சின்ன வயசுல நாம ஒரு நடிகரை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம், நம்ம வளர வளர அவங்களும் வளர்றது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த கார்ட்டூன் சின்ன வயசுல நான் பார்க்கும்போது டெக்ஸ்டர் லேபரேட்டரி, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சாமுராய் ஜாக். அதே சாமுராய் ஜாக் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ அடல்ட் ஸ்விம் சேனல்ல வந்துட்டு பேருக்கேத்த அடல்ட் ஸ்விம் மாதிரி, அதுவும் மெச்சூர்டு கண்டென்ட்டா, சின்ன வயசுல யாரெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் காட்ட முடியாதுல்ல, பிளட் காட்ட முடியாது, அதே ஜெனரேஷன் வந்து இப்ப வளர்ந்துட்டு அதே சாமுராய் ஜாக்கை மிஸ் பண்ணும்போது அதே சாமுராய் ஜாக்கை இன்னும் மெச்சூர்டா அந்த கண்டென்ட்டை திரும்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாரு. எனக்கு வந்து சின்ன வயசுலயே தான் ஃபேவரட், இப்பவும் ஃபேவரட் தான் சாமுராய் ஜாக் தான். கென்டி டெவஸ்கோஸ் எல்லா ஒர்க்கும் எனக்கு பிடிக்கும். அன்னைக்கு வந்து பிடிச்சது வந்து டெக்ஸ்டர் லேபரேட்டரி, சாமுராய் ஜாக், அப்புறம் கரேஜ் தி கவர்ட்லி டாக். இதெல்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒர்க். அது அப்பவே ஆர்ரேட்டட் மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது எப்படி பார்த்தோம்னே தெரியல, ஆனா கரெக்டா புரிஞ்சுட்டாங்கல்ல. இல்ல அது ஒரு லிமிட்டடா தான் வந்துட்டு அவங்க அதுல அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ரொம்பலாம் கிடையாது. அது ரொம்ப கிரியேட்டிவான ஒரு ஒர்க்கும் கூட. அது நிறைய இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு லாங்குவேஜை தாண்டி ஒரு பேரியர் இருக்குல்ல, அந்த பேரியரை தாண்டி நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒர்க்ஸ் அதெல்லாம். அந்த அனிமேஷன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல. சோ உங்களுடைய கார்ட்டூன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க ஒர்க்க ஹாலிவுட் படங்கள், கேம்ஸ் ரசிக்கிறதுனாலே வந்து உங்களுக்கு செய்யற வேலை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அப்படித்தானே? பண்ற வேலையை கொஞ்சம் பிடிச்சி இந்த ஃபீல்ட தான் பண்றோம் அப்படின்னு பண்ணுவீங்க. ஆமா, அப்படி சொல்லலாம். பட் எதையுமே நீங்க வந்து ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி உட்கார்ந்துட்டீங்கன்னா
ஒரு 10 தடவை ஒன்மோர் கேக்குறாங்க, 50 தடவை ஒன்மோர் கேக்குறாங்கன்னா நமக்கும் கஷ்டமா தான் இருக்கும், எடுக்கிறவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அது வந்து ஒர்க் அப்படின்னு ஒன்று இன்வால்வ் ஆயிட்டாலே மனுஷனோட மூளையில வந்துட்டு என்னையா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒர்க்கை பிடிச்சு பண்ணணுங்கிறதுலாம் என்னோட ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது ஒரு ஒர்க்கை கன்சியூம் பண்ணும்போது நம்ம வந்து என்ஜாய் பண்ணி கன்சியூம் பண்ணுவோம். ஆனா ஒர்க் பண்ணும்போது கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். நமக்கு அது பிடிக்கலனாலும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படிதான் எல்லா ஒர்க்கையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி செதுக்கி தான் கொண்டு வராங்க. படமோ சீரியலோ எதுவா இருந்தாலுமே பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓ பிடிச்சிடணும், அவ்வளவுதான். ஓகே சரி. இப்போ சில ஒர்க் கஷ்டமா இருக்கும், சில ஒர்க் வந்து ஏன் பண்றோம்னு தோணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி உங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த ஒரு ஒர்க், இல்ல யாராவது நீங்க பேசின கேரக்டர் வந்து உங்களை பாராட்டி இருக்கலாம், அது சீரியலா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இருக்கலாம், இல்ல வந்து இந்த ஒர்க் பண்ணப்பா இதுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குப்பா, இது வந்து முக்கியமான ஆளுங்க பாராட்டினாங்க கூப்பிட்டு அப்படின்னா எந்த ஒர்க் சொல்லுவீங்க, யாராவது பாராட்டினாங்க? இந்த ஒர்க்ல என்ன கேட்டா இப்ப ரீசெண்டா ஸ்குவிட் கேமுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ வெரி ரீசெண்டா வந்து டப்பிங் பேசினதும் சரி, ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் சரி, அது வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் ஸ்குவிட் கேம்ல என்ன ஒரு விஷயம்னா, அது வந்துட்டு பேட்டில் ராயல்ங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவியோட கதையில இருந்து தான் வந்துட்டு இது காட் இன்ஸ்பயர்ட். ஹங்கர் கேம்ஸ், ஸ்குவிட் கேம், இது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு ஊட்டோப்பியன் கதையில இருந்து உருவான கதைகள் தான். பட் இதுல வந்து ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு தான் அதிக வேல்யூ. அந்த கேம்ங்கிறது வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாட் பாயிண்ட், அது வந்து ஒரு பேஸ் மாதிரி வச்சு அதுக்கு மேல இந்த கேரக்டர்ஸ் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். சீசன் 1 ஆக்சுவலி வந்து டன் பை சேகர் சாகா. நான் அதுல டப்பிங் தான் பேசினேன் ஸ்குவிட் கேம் 1ல. எஸ், அவரே தான் சேகர் சாகா. அவர் தான் அதை பண்ணாரு. நான் டப்பிங் மட்டும் தான் பேசினேன். சீசன் 2 and 3 தான் டப்பிங் அண்ட் ஸ்கிரிப்டிங் ஒர்க். ஸ்கிரிப்டிங் டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணேன். அந்த ஒர்க், இந்த டைலாக் ஸ்கிரிப்ட்ஸ், டைலாக் ஒர்க் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப பாராட்டினாங்க. குறிப்பா தேனோஸோட டைலாக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கேரக்டரைசேஷனே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அது ஒரு விஷயம். கேரக்டரைசேஷனே ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாம நம்ம தமிழுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்ட விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ரகுவரன் அதுக்கு டப்பிங் பேசுன விதமும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, அது பேசுன விதமும் நல்லா இருந்தது. சரி, ஒரு 500-600 பிளேயர்ஸ் உள்ள பூல் பண்ணும் அந்த கேம். நான் எல்லா கேரக்டருக்கும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரிஜினலை வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அதே நேரத்துல கம்ப்ளீட்டா வெறும் பேர்போனா வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணிட முடியாது. லோக்கலைசேஷனும் பண்ணணும், அதே நேரத்துல கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். அது வந்து இந்த ஸ்குவிட் கேம்ல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல வர R-rated வேர்ட்ஸை மட்டும் எடுத்து, ஸ்லர் வேர்ட்ஸை மட்டும் எடுத்து, இது என்ன தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்டுங்க யாரோ பண்ண மாதிரியே தெரியல, ஸ்கிரிப்டும் இருக்கு, யாரோ ஒருத்தங்க ரீல் போட்டிருந்தாங்க, இது வந்து வடசென்னை வெற்றிமாறன் எடுத்த மாதிரி இருக்கு. நான் கேட்டேன், கார்த்தியனாட்ட கேட்டேன், என்னன்னா கேப்டன் எல்லாம் பேசிருக்கீங்க, கேப்டன் பேசிட்டு இவ்வளவு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் வந்து கெட்ட வார்த்தையா பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க, சாமானா பேசுறீங்க, ரகுவரன் ப்ரோ பேசுறேன், எல்லாரும் பேசுறாங்க, என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி வந்து நான் லவ் போர்ஷன் பண்றேன்னா எனக்கு நிஜத்தை லவ் பண்ண வராதுப்பா, அவ்வளவா கேரக்டர் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பெருசா பண்ண மாட்டாங்க வெப் சீரிஸ்ல, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. கேரக்டருக்கு நீங்க மெனக்கிறீங்க, அதுதான் அவங்களுக்கு புரிதல் இல்ல. அது ஒரிஜினலுக்கு என்னவோ அதை ரெப்ளிகேட் பண்றது, மிமிக் பண்றதுதான் நம்ம வேலை டப்பிங் ஆர்டிஸ்டா. நம்ம வந்து அதுல மாரல் ஹை கிரவுண்ட் எடுக்க முடியாது. அது அந்த பிளாட்ஃபார்ம் உடைய வேலை. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு முதல்ல காட்டிடுறாங்க, திஸ் இஸ் R-rated ப்ரோக்ராம், திஸ் இஸ் A certified ப்ரோக்ராம், ட்ரக்ஸ், வயலன்ஸ், செக்ஸ் அண்ட் ஸ்லர் வேர்ட்ஸ் இன்வால்வ் அப்படின்னு காட்டிடுறாங்க. அதையும் மீறி நம்ம போறோம்னா அது நம்மளோட சொந்த இன்ட்ரெஸ்ட் தான். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படி பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுல மாரல் ஹை கிரவுண்ட் எல்லாம் எடுக்க முடியாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த லோக்கலைசேஷன் நமக்கு நல்லா வந்திருக்குங்கிற நான். அது ஆக்சுவலி நிறைய பேர் நல்லா தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க, இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்னும் புதுசும் கிடையாது. ஒரு 10-12 இயர்ஸ், 13-15 இயர்ஸ்க்கு முன்னாடி கங்ஃபூ ஹசல் படம், சாக்கர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஷாவ்லின் சாக்கர், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் அன்னைக்கே வந்து அந்த தாய் மூவிஸ்ல அதுல எல்லாம் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவங்க நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி அதை நல்லா அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. மிரட்டல் அடி, அதிரடின்னு. அதோடைய தாக்கம் தான் எங்க கிக் பட்டோஸ்கில இருக்கும். ஆக்சுவலி டு பி பிராங்க், நாங்க வந்து இதுல ஓஜி மெட்டீரியல் கிடையாது. அவங்க வந்து பிக் ஸ்கிரீனுக்கே அதை பண்ணிருந்தாங்க.
ஆஹா, ஆஹா. டு பி இல்ல ஃபிராங்க் அவங்க பிக் ஸ்கிரீனுக்கே அதை பண்ணிருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பேஸ்க்கு அந்த பேஸ்ல அவங்க ஓஜி, உங்க பேஸ்ல நீங்க ஓஜி, அதுதான் விஷயம். ம். இப்ப ஏன் அவங்க எங்க அவங்க ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பீம் சிக்கனுக்கு பல கார்ட்டூன் வாய்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ உங்க ஓகே. வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்றோம், நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் யூ ஷாம் சார் அப்படின்னு பண்ணிருக்கீங்க. யா, தேங்க்யூ. ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ. நம்ம வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அதெல்லாம் அந்த கண்டென்ட் யார் ஓன் பண்றாங்களோ தே ஹேவ் த ரைட்ஸ் டு ரீப்ளேஸ் அவர் வாய்ஸ். அதனால அதெல்லாம் அது எனக்கு தான் சொந்தம்லாம் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. சொல்ல போனா அதுல கையெழுத்து போட்டு தான் ஒர்க் பண்றோம். நம்ம வந்து ஜஸ்ட் வி ஆர் லெண்டிங் அவர் வாய்ஸ் ஃபார் பேமெண்ட், அவ்வளவுதான். அதனால பட் ஸ்டில் யா தேங்க்யூ பீம் ஜியான், பல கேரக்டர்ஸ் வந்து பண்ணிருக்கேன். இப்பவும் வேற ஒர்க்ல என் வாய்ஸ் நீங்க கேட்கலாம். அதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யா தேங்க்ஸ். தெனாலிராமன் பண்றீங்க போல இருக்கு. தெனாலிராமன் பண்ணிருக்கீங்க. அது வரும், பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ப்ரோ பிளேயர் 456 வாய்ஸ் பண்ணுங்க. ஓகே ரெடி. சரி, இந்த மைக்ல எப்படி வரும்னு தெரியல. நாங்க பந்தய குதிரைங்க, நாங்க மனுஷங்க. அப்படியே நான் பார்க்கவே இல்லை, ஸ்பாயிலர் போட்டீங்க, இருக்கட்டும். நீ வந்து இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இருந்தீனா எல்லாமே உன் கண்ணுக்கு வந்து தானா வந்து சேர்ந்துரும். இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒர்க் பண்றோம், வி ஸ்பெண்ட் மந்த்ஸ் ஆன் டூயிங் டப்பிங் அலோன். அதுவும் இல்லாம அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு பல வருஷம் ஆகுது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஒன்ஸ் ஒரே ஒட்ட ஸ்டெச்ல பாத்துடுறாங்க. பாத்துட்டு சரி அவங்களோட எக்ஸைட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாம, இல்ல அது வந்து ஒரு பேஜ் ரன் பண்றாங்கன்னா அதை நிறைய கட் பண்ணி போடுறாங்க. ஆனா என்னன்னா முக்கியமான போர்ஷன்ஸே கட் பண்ணி போட்டுறாங்களா. அதனால இப்ப சோசியல் நெட்வொர்க் வரதுக்கே நிறைய பேருக்கு பயமா இருக்கு. ஐயோ அதை பாத்துருவாங்க, ரொம்ப கேஷுவலா ஸ்பாய்லர் போட்டுறானுங்க. அது தப்பிக்கிறதுக்காகவே நான் வந்துட்டு நான் சோசியல் நெட்வொர்க் வராம இருக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கேக்குறேன். ஒர்க் பண்ற வரைக்கும் வராங்க. சாய்ஸ் ப்ரோ வந்து நருட்டோ ஷிப்புடன் அப்டேட் கேட்டு அவரை வந்து வர வைக்கல 3 மாசமா. போடல அவருக்கு வலிமை அப்டேட் மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. இன்னொன்னு வந்து எல்லாருக்குமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதுல பாருங்க. நீங்க அதுல பார்க்க தான் அதுக்கான ஒர்க் வந்து முக்கியமான டப்பிங் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச டப்பிங் ஆர்டிஸ்ட் போய் சேரும். அது ஃபர்ஸ்ட். யாருமே வந்து நீங்க டெலிகிராம்ல பாக்குறதுனால ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது. பட் இவங்களுக்கான ஒர்க் வந்து வியூஸ பொறுத்தும் அது ரீச் ஆகிறத பொறுத்தும் தான் இருக்கு. இதை நான் ரீசன்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அது ஓகே, பட் நான் வந்து அதுக்காக யாரையும் அக்யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்மோட ஃபீஸும் ஒரே மாதிரியான ரேஞ்சில இல்ல. சில பேரால அஃபோர்ட் பண்ண முடியும், சில பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது. பாவம் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்கள்ட்ட போயிட்டு நீ என்ன பைரசி ஏன் பண்றன்னு நம்ம கேட்க முடியாது. அவங்களுக்கு அது அஃபோர்டபுளா இருந்தா கண்டிப்பா அதான் வாங்கி பாப்பாங்க. அதே மாரி கண்டென்ட் இப்படி ரீலா விடுறாங்கல்ல, அதுலயே பாத்துடுறாங்க. அதுவும் நம்ம வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்டர்நெட் வந்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஜாப் ப்ராஸ்பெக்ஷனும் இப்போ கம்பேர் பண்ணோம்னா இன்னைக்கு வந்து 100% 200% வந்துட்டு ஒர்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. இன்டர்நெட்டோட பழக்கம் அப்படி, அவ்வளவுதான். ஓகே ஓகே. இல்ல நான் என்ன சொன்னா, போட்டு ஸ்பாயில் பண்றதுனால நீங்க பண்ணி ஒர்க் அது கொஞ்சம் ரிவீல் பண்ணுவாங்க, அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் சொல்லலாம். 100% கரெக்ட் தான். சரி ஓகே, ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். யாராவது வீடியோல கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. நிறைய பேர் வந்துட்டு என்ன கேக்குறாங்க, அப்படி படிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பார் சோட்டா பீம் வாய்ஸ் பேசணுமா சில பேருக்கு? அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுப்பா அது. சோட்டா பீம் பேசலாம், தப்பு இல்ல. ஓகே, யாராவது கனெக்ட் பண்றியா? நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அக்செப்ட் ஆகல, நீங்க பண்ணிட்டு இருங்க. அதுக்குள்ள கண்டாஸ்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்க பேசியா. சோட்டா பீமோட டயலாக் எதுவும் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் இல்ல, ரொம்ப வருஷமாச்சு, என்ன சொல்லலாம். எஸ். ஆமா ஜக்கு, இந்த காலத்துல லட்டு சாப்பிடலன்னா எனக்கு பலமே கிடைக்காது. சுக்கி, உன்னோட பையில மொத்தம் எத்தனை லட்டு இருக்குன்னு பாரு. லட்டு சாப்பிடாம நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். நான் உனக்கு ஃபினிஷிங் டச் கொடுத்துறவா? சொல்லுப்பா.
சபாஷ் பீம், நீ மறுபடியும் டோலக்பூரை காப்பாத்திட்ட. அந்த ஆளை மட்டும்தான் சொல்லுவாங்க காலம் பூரா. அதாவது டோலக்பூர்ல இல்லாத விஷயமே கிடையாது. அங்க ஏர்போர்ட் இருக்கும், ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி இருக்கும், ஏலியன் கூட T20, சயின்ஸ் பிக்ஷன் டாக்டர் டூமகேதோ, அப்புறம் வந்து கிர்மாடா, கிருமாடா எல்லாம் உண்டு. எல்லாரையுமே உள்ள எழுத்து போட்டாச்சு. அதுல இல்லாததே கிடையாது. இட்ஸ் ஸ்பெஷல் டோலக்பூர். ஆமா ஃபெமிலியர் குமார். ஆமா, ஏங்க வாங்க டோலக்பூருக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் அந்த அளவுக்கு பேசிக்கணும் போல இருக்கு. ஒன்ஸ் மோர்னா லைவ்ல வந்துருனா. ஏங்க வாங்க, நான் தான் சோட்டா பீம் பேசுறேன், குமாப்பட்டிக்கு வாங்க. இல்ல இங்க டோலக்பூர் பட்டிக்கு வாங்க. எங்க ஊர்ல லட்டு ரொம்ப ஃபேமஸ். சூப்பர்ண்ணா.